இங்கே இருக்கிற தமிழ் வீரர்கள் இன்னுமே முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு பல துறைகளை சாதிக்கணுமெண்டா என்ன செய்யலாம்? நான் வந்து 2014 ஸ்கூல் கொக்கிரண்டு காலேஜில் படிக்க தான் ஆரம்பிச்சேன். உண்மையிலே இந்த சிறிய வயதில் நீங்கள் இவ்வளோ பல சாதனைகளை பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை புரிந்திருக்கிறீங்க. பல துறை நம்மளா செஸ்ன்னு சொன்னால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இப்போ இங்கேயே இருக்காமல் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இலங்கை தேசிய ரீதியிலே சதுரங்க போட்டியிலே சாதனை படைத்த சிவதனுஜன் மற்றும் ஜெனுக்ஷன் அவரைத்தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க தம்பி? எப்படி இருக்கீங்க? ஓகே, முதலாவது தம்பிக்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். உங்களுடைய இந்த சதுரங்க போட்டிக்கான பயணம் எப்படி ஆரம்பித்தது? 2018 தான் நான் செஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போக்கு அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு செஸ் பழகினவர். அப்புறம் அப்பா செஸ் கிளப்பில் ஒன்று சேர்த்தவர். அது நான் சௌத்ரி சாரோட தான் நான் ட்ரெயின் பண்ணேன் பெட்டிக்குள்ளோவில். அப்புறம் இடையில நான் செல்ஃபாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இப்போ 2025 ஆகஸ்ட்டிலேருந்து இந்தியா சாரால் பரத் கல்யாண் சார் அவரோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் கரண்டாக. உண்மையிலே இந்த சிறிய வயதில் நீங்கள் இவ்வளோ பல சாதனைகளை பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை புரிந்திருக்கிறீங்க. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடையது. அண்ணா, நீங்கள் எப்படி ஆரம்பித்தீங்க உங்களோட பயணத்தை இதில்? நான் வந்து 2014 ஸ்கூல் கொக்கிரண்டு காலேஜில் படிக்க தான் ஆரம்பித்தேன். அப்போ வந்து எங்களுக்கு டீச்சர் இன்சார்ஜ் அங்கே நித்யானந்த் சார் இருந்தவர். அவர் அந்த ஸ்கூல் டைம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது செஸ்ஸை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணது. அப்போ தான் அவர் வந்து எங்கள் ஸ்கூலில் வித்யாரணி மிஸ் என்ற அவங்களை வந்து கோச்சாக நியமித்தவங்க. ஸோ அப்படி தான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆனது. இப்போ அதுக்கு பிறகு ஃபுல்லாக ஸ்கூல் டைம் முடிஞ்ச அப்புறம் ஃபுல்லாக இப்போ செல்ஃபாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே இப்போ தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் கல்வியையும் தாண்டி இன்னொரு துறையில் ஏதாவது ஒரு துறையில் பயணித்து கொண்டிருக்கணும். அது எங்களுடைய விளையாட்டு துறை சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை வேறு கலைகள் சார்ந்ததாக அப்படியே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கணும். இப்போ இந்த சதுரங்கம் என்றது தற்போது எங்களோட ஈழத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அதிகளவாக மாணவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. இப்போ இந்த சதுரங்க போட்டியிலே நீங்கள் மேற்கொண்ட ஒரு பெரிய சவாலண்டா என்ன? எங்களுக்கு சவால்னு சொன்னால் என்னது, மோஸ்ட்லி எல்லா ஒஃபிஷியலான ஒஃபிஷியல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு இங்கே நடக்கிறதில்ல, ஃபுல்லாக வந்து கொழும்பு சைடு தான் நடக்கும். மோஸ்ட்லி அந்த ட்ராவலிங்கள் அக்காமடேஷன் அந்த டயர்ட் இருக்கும். மற்றது வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்பான்சர்ஸ் அப்படி இல்லாமல் ஓன் மணியில் ஸ்பெண்ட் பண்ணி கனகால் மகன் நிற்கிறது, அந்த தான் சவாலண்டு இருக்கிறது. மற்றபடி அந்த ஸ்கூல் டைமில் வந்து இப்போ நான் கோச்சிங் இல்லாமல் செல்ஃபாக ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அதுக்கான தேவைகள் எங்களுக்கு இருக்கும், நிறைய தேவைகள். அதைத்தானே நாங்கள் இப்போ கோச் பண்ணுறாக்களுக்கு நிறைய ஊதியங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் எல்லாம் நிறைய சவால்கள் இப்போ வரைக்கும் இருக்குது. தம்பி, நீங்கள் இப்போ பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டு இந்த துறையில் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கல்வியையும் கற்றுக்கொண்டு இந்த விளையாட்டையும் சீர் செய்து கொண்டு எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பயணம்? பிரின்சிபல் லீவ்ஸ் தருவேன், சப்போர்ட் மற்ற கிளாஸ், அதால் நான் லீவ் எடுக்கலாம். செஸ்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த செஸ்ஸில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களோட கல்விக்கு வந்து தடையாக இருக்குதா? எஜுகேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. ஓகே, நீங்கள் இந்த சதுரங்க போட்டியில் நீங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு போய் விளையாடி இருப்பீங்க, நிறைய நாடுகளோட விளையாடி இருப்பீங்க. அதில் எல்லாம் மேற்கொண்ட சவாலண்டா என்னத்தை சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு இந்த 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 விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னது இருந்திருக்கு? எல்லா டூர்னமெண்ட்ஸுக்கும் போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபைனான்ஷியலாக ட்ராவல் பண்ணுறது, அக்காமடேஷன், எக்ஸ்பென்சஸ் அதுகள் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் பல போட்டிகளில் வந்து விளையாடி வெற்றி பெற்று இருக்கீங்க. அதிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த போட்டின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? பிடித்த போட்டின்னா இந்த வருஷம் இந்த நேஷனல் தான் சொல்லுவேன். லாஸ்ட் இயர் வந்து ஏசியன் சோனல் நடைபெற்றது. அதில் வந்து நாங்கள் டைட்டில் எடுத்துனாங்க, 2 பேருமே டைட்டில் எடுத்துனாங்க. அப்போ அதில் சிஎம் டைட்டில் எடுத்தனால அந்த டோர்னமெண்ட்டும் லாஸ்ட் இயர் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த வருஷம் நேஷனல்ஸ் தான். இது வந்து ரொம்ப ட்ரீமெண்டே சொல்லலாம். நிறைய காலம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இந்த வருஷம் இந்த டோர்னமெண்ட் தான். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு ரவுண்டுமே தோக்காமல் அன்பீட்டினா வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணேன். ஸோ
ஸோ அப்போ இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய அண்மை நாடான இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா அங்கே தற்போது சதுரங்க போட்டியிலே இளம் வீரர்களாக பிரக்யானந்தா அவர்கள் வந்து சிறந்து விளங்குகிறார்கள். அவர்களைப் போல் எங்களுடைய ஈழத்தில் இப்போ நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்க்க மிக பெருமையாக இருக்குது. உண்மையிலே இந்த தேசிய ரீதியில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய சமுதாயமாக இருக்கட்டும், உங்களுக்கு பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளராக இருக்கட்டும், என்ன கூறினாங்க? எல்லாரும் விஷ் தான் பண்ணாங்க. எல்லாரும் இந்த வெற்றியை தங்களோட வெற்றி மாதிரி தான் நம்மளை பார்த்துருந்தவங்க. இந்த மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தவங்க. மற்றது சக பிளேயர்ஸ் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே விஷ் பண்ணுவோம். ஏன்டா இது நிறைய வருஷம் ஆகிட்டு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தமிழாக்கள் இப்படி டொப்பில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் வந்து டீமில் இருந்து எடுபட்ட இல்லை, இந்த டைம் தான் நாங்கள் டீமில் எடுபட்டுருக்கோம். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குகேஷ் பிரக்னாந்தாக்களை இப்போ நாங்கள் அந்த டீம் மேட்சில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ அவங்க விளையாட போகிறாங்க. ஸோ என்ன சொல்ல வேர்ல்டு எல்லா டொப் பிளேயர்ஸும் விளையாட போகிறோம். அந்த டீம் மேட்சில் நாங்கள் 2 பேருமே பங்கு பெற்றன்ற சந்தோஷம் தான். அதோட இல்லை இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுடைய ரோல் மாடலாக நீங்கள் யாரை நினைச்சு கொண்டிருக்கீங்க? குகேஷ். ஏன் அவர் பிடிக்கும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ரோல் மாடலை. ரோல் மாடல் வந்து அலிரேசா ஃபிரோஷான்னு சொல்லி அந்த பிளேயர். உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க? அம்மா அப்பா ஃபுல் சப்போர்ட்னு சொல்கிறது. ஸ்கூல் டைம்லேருந்தே மோஸ்ட்லி சப்போர்ட், அவங்க எல்லா சப்போர்ட்டும் செய்கிறவங்க. அதை தாண்டி அம்மா அப்பா வந்து தாண்டி அக்கா வந்து ரொம்ப ஹெவியாக சப்போர்ட் பண்ணது. செஸ்ஸில் நான் விழா கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வந்து அக்கா பண்ணுவேன். இந்த ஃப்ளைட்டு போட்டு வருது அந்த கோர்ஸ்லாம் வந்து அக்கா மோஸ்ட்லி மேனேஜ் பண்ணுவேன். உண்மையிலே இப்போ எங்களுடைய சமுதாயத்தில் இப்போ நிறைய இளைஞர்கள் யுவதிகள் நிறைய போட்டிகள் நிறைய வேறு துறைகளில் இப்போ சாதித்து கொண்டு வராங்க. இப்போ எங்களோட தமிழ் வீரர்களையோ வீராங்கனைகளோ எடுத்துக்கிட்டா பல துறைகளில் இப்போ தேசிய ரீதியிலேயோ சர்வதேச ரீதியிலோ பல போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. உண்மையிலே இவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எங்களுடைய சமுதாயத்தின் வளர்ச்சியை இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு துறையில் வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருக்கும். அவங்க நிறைய பிரச்சனை அதாவதுன்னு சொல்கிறது ஒன்று விட்டுருவாங்க, இல்லை வேறு வெளியே போயிடுவாங்க. இப்போ அதால் இப்போ வேறுன்னு சொல்ல இந்த போதை பொருள் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையிலே கடைசி வரைக்கும் நின்றீங்கன்னு சொன்னால் அதில் கட்டாயம் சாதிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நாங்கள் நின்றோம்னு சொன்னால் எந்த லெவலுக்கு நாங்கள் அந்த இடத்துல அதுலேயே நின்று அதுக்கு ஃபைட் பண்ணோம்னு சொன்னால் அதில் கட்டாயம் சாதிக்கலாம். அதை விட்டு இப்போ எங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கும், இன்னொரு வேலைக்கு போனோம்னு சொன்னால் அந்த வேலையும் பிடிக்காது, அது ஏன் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன துறை பிடிக்குதோ அந்த துறையிலேயே நின்றீங்கன்னு சொன்னால் என்ன துறை இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்கலாம். உண்மையிலே ஜெனக்ஷன் கடுமையாக யோசிக்கிறார், என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். உங்களுடைய சக நண்பர்கள் உங்களுடைய இந்த வெற்றியை எப்படி கொண்டாடினார்கள்? த்ரூஅவுட் டூர்னமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கு லாஸ்ட்டாக அது வினி கேம்ஸ் ட்ரோ பண்ணால் ஒர்க் பண்ணாது, அடுத்த ரவுண்ட்ஸ் நல்லா ப்ளே பண்ணலாம், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்த காணொளியின் மூலம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் மட்டும் தோணினா நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட்டிவ். மற்றது இந்த கோச் பரத் கல்யாண் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். உண்மையிலே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்து கல்லூரியில் நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த பாடசாலையினுடைய பங்களிப்புன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம். என்னென்னு சொன்னால் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போட்டிகளுக்கு செல்ல வேண்டியது இருக்கும், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் பெற்றோர்களும் இந்த பாடசாலை சமூகமும் உங்களுக்கு வழங்கி இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முதல்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த காணொலியின் மூலம் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சா யாருக்கு சொல்லுவீங்க? முதலாவது அம்மா அப்பாவுக்கு தான், அவங்க தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து என்னோட அக்காவுக்கு சொல்லுவேன். என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மற்றது தேனுஷான்னு சொல்லி. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. எங்களுடைய தமிழ் வீராங்கனைகள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று இன்று எங்களுடைய தமிழ் மண்ணை வந்து சாதித்து அதை பெருமைக்கு படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கிற தமிழ் வீரர்கள் இன்னுமே முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு பல துறைகளை சாதிக்கணுமெண்டா என்ன செய்யலாம்? பல துறை நம்மளாக செஸ்ன்னு சொன்னால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இப்போ இங்கேயே இருக்காமல் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் கொழும்பு சைட்லேயும் போய் விளையாடுவோம். மற்ற ஃபாரின் சைட்டில் எனக்கு டோர்னமெண்ட்ஸுக்கு முடிஞ்சளவு போடுறது இல்லை. எல்லா துறையிலும்னு சொன்னால் அந்தந்த துறையில் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கு நாங்கள் சொன்ன டிசிப்ளினாக அதுக்கு நல்லா உபயோக பண்ணி அந்த கோச்சஸின் பேச்சை கேட்டு பொலைட்டாக அதுக்கான வேலையில் தொடர்ந்து செஞ்சோன்ட்டு இருந்தால் அந்தந்த துறையிலையும் சாதிக்கலாம்.
இன்னொரு கேள்வி, இருவருமே சேர்ந்து போய் விளையாடின, இப்போ அந்நிய நாடுகளுக்கு போய் விளையாடின போட்டி என்ற எந்த போட்டி, எந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க? சேர்ந்து போனதில்லை, பட் தனித்தனியாக போயிருக்கேன். போயிருக்கேன். நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? நான் வந்து இந்தியா போனேன், நேபாளம், மற்றது துபாய், கனடா, ஃப்ரான்ஸ், வந்து ஸ்பெயினும் போனேன். தம்பி? மால்டீவ்ஸ், ஜோர்ஜியா, இந்தியா, தமிழ்நாடு. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்த்துக்கள். இரு தமிழ் வீரர்களும் இளம் வீரர்களாக இருந்து எங்களுடைய மண்ணுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். இந்த தேசிய ரீதியில் நீங்கள் இன்னும் பங்கு பற்ற போகின்ற பல போட்டிகளை நீங்கள் வெற்றி பெறணும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு இந்த சான்ஸை வழங்கிய ஐபிசி தமிழ் டிவிக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சந்தர்ப்பத்தை வழங்கின ஐபிசி தமிழ் டீமுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.